செய்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே என்னுடைய பலன். இன்னொரு தடவை, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே என்னுடைய பலன். ஆமென். நம்ம பலத்தோடு இருக்கணும்னா கர்த்தருக்குள்ள நம்ம எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? சந்தோஷமா மகிழ்ச்சியோட நம்ம இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. பிசாசு அப்பதான் வெட்கப்பட்டு போவான். நம்ம துக்கத்தோடு சோகத்தோட எதையோ கப்பல் கவுந்த மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல, ஐயோ கப்பல் கவுந்து போச்சுங்கிற மாதிரி. அந்த மாதிரி ஏசப்பா பிள்ளைங்க எப்பொழுதும் என்ன பண்ணக்கூடாது? இருக்கவே கூடாது. கப்பலே கவிழ்ந்து போனாலும் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கையில் எனக்கு என்ன குறைவுண்டு நீ சொல் மனமே. எது எப்படி போனாலும் நம்ம எப்பவுமே சந்தோஷமா இருக்க வேண்டும். சந்தோஷமா இருக்க நாம் பழகி கொள்ள வேண்டும். ஆமென். இந்த நாள்ல ஒரு வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கலாம். இது ஆராதனை நாளா இருக்கிறதுனால, துதி ஆராதனை நாளா இருக்கிறதுனால, ஸோ இன்னைக்கு ஆராதனை குறித்ததான ஒரு தேவ வார்த்தையை தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. வாசிப்போம். 1 சாமுவேல் 16 அதிகாரம் 18 வசனம். 1 சாமுவேல் 16. அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு பேசக்கூடிய ஒரு மிக பிரதானமான ஒரு வார்த்தை, நம்ம ஒவ்வொருவரையும் அவர் ஆராதிக்கிறவர்களாக வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆராதிப்பதற்காக தான் தேவன் நம்மை மனு குலத்தை என்ன பண்ணிருக்கிறாரு? படைத்திருக்கிறார். அந்த ஆராதனைக்கு ஒரு பெரிய வீரன் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா பைபிள்ல நம்ம யாரதான் சொல்லுவோம்? தாவீது, டேவிட். டேவிட்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவன். ஏன் தாவீது ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன்? அவன் எப்பொழுதும் தேவனை ஆராதித்துக் கொண்டிருப்பான். அவன் எப்பொழுதும் தேவனை துதித்துக் கொண்டே இருப்பான். எந்த சூழ்நிலையில இருந்தாலும் தாவீது என்ன பண்ணிட்டே இருப்பான்? துதித்துக் கொண்டே. இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? நம்ம வாழ்க்கையில போராட்டங்கள், கஷ்டங்கள் எது எப்படி இல்ல. நிறைய பேர்த்துக்கு எல்லாமே வந்துருச்சுன்னா நான் சந்தோஷமா இருப்பேன் ஆண்டவரேன்னு சொல்லுவாங்க. ஆனா எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்து டெஸ்ட் பண்ணுவாரு, சந்தோஷமா இருக்கிறாங்களான்னு. அப்பவும் ஒரு துக்கம். ஆண்டவரை கொடுத்தீங்க, ஆனா இது இன்னும் கொஞ்சம் கூட்டி கொடுத்துருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமா இருந்தா இன்னும் சந்தோஷமா இருப்பேன்னு நினைப்பீங்க. ஆனா ஆண்டவர் இந்த காலை வேளையில நீங்க எந்த நிலைமையில இருக்கிறீங்களோ அதே நிலைமையில நம்ம சந்தோஷமா இருக்க பழகி கொள்ள வேண்டும். நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தரை நாம் ஆராதிக்க பழகி கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் ஒரு ஆராதனை வீரன், நான் ஒரு ஆராதனை வீராங்கனை. ஏங்க எனக்கு பாட்டே பாட தெரியாதுங்க, எனக்கு ராகமே வராதுங்க, கழுத கத்துற மாதிரி இருக்குங்க. ஃபாதர் பெர்க்மன்ஸ் அப்படிதான் இருந்தாரு ஒரு காலத்துல. ஆலன் பால் முதல்ல அப்படிதான் இருந்தாரு. அவர் பாடும்போது காதுல என்ன பண்ணவே முடியாது, கேட்கவே முடியாது. ஃபாதர் பெர்க்மன்ஸ் கொண்டு போய் கொயர்ல நிறுத்தி வைக்கும் போது அந்த சீனியர் சொன்னாரா, எப்ப உனக்கு பாட்டே வரல, நீ பாடினா கழுத பாடுற மாதிரி இருக்கிறதுனால கொயருக்கே நீ என்ன இல்ல லாக்கையில போயிருப்பான்னு சொல்லிட்டாராம். ஆனாலும் ஃபாதர் விடல. யாரை விடல? அந்த ஃபாதரை இந்த ஃபாதர் விடல. துதித்து ஆராதித்து பாடினார். தனக்கு தேவன் கொடுத்த அந்த குரல் வளத்தை வைத்து பாடினார். இன்னைக்கு அப்பா பாட்ட, ஃபாதர் பாட்ட பாடாத சபைகளே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு கழுதை குரலை ஆண்டவர் அழகிய குரலா மாத்தி, அபிஷேக குரலா மாத்தி, இன்னைக்கு அந்த அபிஷேகத்துல ஆவியானவர் இறங்கும்படியாய் வைத்திருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு அபிஷேகத்தை, ஆராதனையின் வல்லமையை ஆண்டவர் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தாவீதுக்கு அருளின கிருபைகளை அவருடைய தாசராம் உங்களுக்கும் எனக்கும் அவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தாவீதுக்கு நான் போய் சொல்லேன், அவனுக்கு சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் நான் நிறைவேற்றுவேன் என்று சொன்ன தேவன், அந்த தாவீதின் சந்ததியிலே வந்த தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, அவர் இன்னைக்கு உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து பாட்டு பாடியிருக்காரா? ஆராதிச்சிருக்காரா? உங்களுக்கான ஒரு கேள்வி, பதில் சொல்லுங்க. இவ்வளவு நேரம் நான் பதில் சொல்றேன். எஸ் ஆர் நோ? எஸ்.
இயேசு கிறிஸ்து பாட்டு பாடி இருக்கிறார். அது என்ன பாட்டு? ஸ்தோத்திர பாட்டு பாடி இருக்கிறார். எடுத்து வாசிக்கலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அவர்கள் ஸ்தோத்திர பாட்டு, அவர்கள யாரு? அங்க யார் இருந்தது? இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் சேர்ந்து ஒலிவ மலைக்கு போறதுக்கு முன்னாடி ஸ்தோத்திர பாட்டை பாடினாங்களாம். அப்ப இயேசு கிறிஸ்துவே போட்டு பாடி இருக்கும்போது நீங்களும் நானும் பாட்டு பாடாம இருப்பது எப்படி? செகண்ட் கேள்வி, இன்னைக்கு காலையில வர்றதுக்கு முன்னாடி நான் பாடிட்டு தான் இங்க வந்தேன், ஆண்டவர் நான் ஆராதித்துட்டு தான் வந்தவங்கிறவங்க எத்தனை பேர்? உண்மையை சொல்லணும். இன்னைக்கு காலை நான் எந்திரிச்சதுலேருந்து இங்கே சபைக்கு வர்றக்குள்ள நான் ஆராதிச்சுட்டு தான் வந்திருக்கிறேன். வெரி குட், பரவாயில்ல. பாதிக்கு பாதி ஆராதிச்சிருக்கோம். நமக்கு நம்மளே ஒரு கிளாப் பண்ணிக்கலாமா? நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க சர்ச்சுக்கு போனாதான் ஆராதனை, சர்ச்சுக்கு போனாதான் அவங்களை துதிக்கணும், சர்ச்சுக்கு போனாதான் பாட்டு பாடணும். இல்ல, சர்ச்சு தட் இஸ் நாட் எ டெம்பிள். நீங்கள் தான் தேவன் தங்குகிற ஆலயமா இருக்கிறீர்கள். நம்ம தான் ஆலயம். இந்த ஆலயத்துக்குள்ள ஆவியானவர் 24 மணி நேரமும் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதனால ஆராதிப்பதற்கு சபைக்கு போய் தான் ஆராதிக்கணுங்கிறது இல்ல. நம்ம எங்க இருக்கிறோமோ அதுதான் ஆராதனை கூடும். அங்கதான் ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். நம்ம துதிக்க 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 நமக்கு உள்ள இருந்து ஒரு வாசனை, ஒரு தெய்வ வாசனை, அதை அவர் முகருகிற தேவனாய் இருக்கிறார். எங்கள் ஜெபங்கள் தூபம் போல உம்முன் எழ வேண்டும். நம்ம துதிக்க 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 அந்த துதிகளை எல்லாம் அரியணையாக்கி கொண்டு தேவ ஆவியானவர் வந்து அமர்ந்து விடுகிறார். எங்கே துதி சத்தம் இருக்கிறதோ அங்கே துயர சத்தம் இல்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எங்கே துதியின் சத்தம் இருக்கிறதோ அங்கே துயர சத்தம் இல்லை. எங்க துதியின் உடை இருக்கிறதோ அங்கே துயர உடை இல்லை. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். துதிக்க மறந்தா, ஜெபிக்க மறந்தா, முறுமுறுத்தா அவன் திரும்பி வந்துருவான். இன்னொரு தடவை சொல்லுங்க, துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். துதிக்க மறந்தா சாத்தான் ஜெயம் எடுப்பான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? துதிக்கிறோம், துதிக்க தொடங்குறோம், ஆனா அதை நம்ம தொடர்ந்து என்ன பண்றதே இல்லை, கண்டினியூ பண்றதே இல்லை. மாசத்துக்கு ஒரு நாள் தானே துதி ஆராதனை நாள். அன்னைக்கு மட்டும் நம்ம பாட்டு பாடிட்டே போதும். பாஸ்டர் சொன்ன மாதிரி 10 மணிக்கு சர்வீஸுங்க, ஐயோ மணி இப்போ 12:15 ஆயிடுச்சு, 12:15 வரைக்கும் ஆராதனை. துதி ஆராதனை வாரத்துல மட்டும் ஆராதனை இவ்வளவு நேரம் போகக்கூடாது. ஆண்டவரை துதிக்க நம்ம வீட்டுல உட்கார்ந்தா கூட நேரம் போறதே நமக்கு தெரியக்கூடாது. வேலை இல்லையா? ஆண்டவருக்கு ராகம் முக்கியம் இல்லை. ஒரு பிறந்த குழந்தை அழுகும் போது அவனு கத்தும் போது அம்மாவுக்கு எப்படிதான் இருக்கும்? அது எவ்வளவு அழகா பாடுது பாருங்க. என் புள்ள அழுகிறது கூட பாட்டு பாடுறது மாதிரியே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ராகமே இல்லாம பாடினா கூட அம்மா அப்பாவுக்கு தான் பிள்ளைங்க பாடுற பாட்டு அவ்வளவு அழகா இருக்கும். அதே மாதிரி நீங்களும் நானும் தேவனுடைய சுவிகார புத்திரர்கள். நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால நம்ம துதித்து பாடும்போது துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவாதி தேவன் நம்ம துதிகளிலே அவர் பிரியப்படுகிறார். ஆமென், அல்லேலூயா. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. நம்ம ஸ்தோத்திரம் சொல்ல 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 அதை ஆண்டவர் பலியாக அவர் அதை அங்கீகரிக்கிறவராய் இருக்கிறார். இந்த 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம். சாமுவேல் தீர்க்கதரிசி முதலாவது இஸ்ரவேலர்களுக்கு ஒரு ராஜாவை ஆண்டவருடைய வார்த்தை நிமித்தமாக ஜனங்களுடைய ஆசையினால ஒரு ராஜாவை ஏற்படுத்துகிறார். அவர்தான் சவுல். அந்த சவுல் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்த போது சாமுவேல் துக்கத்தோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் சாமுவேலை பார்த்து கேட்கிறார், சாமுவேலை நீ எந்த மட்டும் சவுலுக்காக துக்கிப்பாய்? எந்திரிச்சு போ. நான் சவுலை காட்டிலும் என் மனதுக்கு ஏற்ற ஒருவனை நான் அபிஷேகம் பண்ண போகிறேன் ராஜாவாக. நீ எழுந்து நேரா எங்க போ? பெத்லகேமுக்கு போ. நேரா ஒரு பெத்லகேமுக்கு போறாரு. அங்க ஈசாய் என்கிறவருடைய வீட்டுக்கு போறாரு. ஈசாய் கிட்ட மொத்தம் எத்தனை குமாரர்கள் இருந்தாங்க? 8 குமாரர்கள் இருந்தாங்க. அதுல 8ஆவதாக பிறந்ததுதான் யாரு? தாவீது. ஹல்லேலூயா. ஈசாயுடைய பார்வையில தாவீதை காட்டிலும்
காட்டிலும் 7 குமாரர்கள் பயங்கர பராக்கிரமசாலிகளாக பயங்கரமான அந்த சரீரத்துல அவங்க பராக்கிரமசாலிகளாக யுத்த வீரர்களாக பயில்வானா தெரிஞ்சாங்க ஈசாய்க்கு. ஆனா ஆண்டவரோட பார்வையில அந்த 7 பேரையும் ஆண்டவர் சொல்றார், நான் புறக்கணித்தேன் புறக்கணித்தேன் புறக்கணித்தேன். இன்னைக்கு ஒருவேளை இங்க வந்திருக்கிற உங்களை உங்க குடும்பம் புறக்கணித்திருக்கலாம். உங்களுடைய பேச்சினால, உங்க சரீர வளர்ச்சியை பார்த்து, உங்களுடைய நடவடிக்கைகளை குறித்து ஒருவேளை மற்றவர்கள் உங்களை புறக்கணித்திருக்கலாம். பெற்றோர் புறக்கணித்திருக்கலாம், கணவன் மனைவி புறக்கணித்திருக்கலாம், பிள்ளைகளால புறக்கணிக்கப்பட்டவர்களா நீங்க இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தருடைய பார்வையிலே நீங்களும் நானும் விலையேற பெற்றவர்களா இருக்கிறோம். கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா. உலக பிரகாரமான ஈசா என்கிற ஒரு தகப்பனுக்கு தான் 7 பிள்ளைகள் தான் முக்கியம் நினைச்சாரு. ஆனா ஆண்டவரோட பார்வையில ஆண்டவர் அவர்களை எல்லாம் புறக்கணித்து தள்ளப்பட்ட ஒருவன் இருந்தான். அவன் தான் தாவீது. அந்த தாவீதுங்கிற பேரை கூட ஒரு அப்பா சொல்லல. இன்னைக்கு நம்ம குடும்பத்துல கூட நிறைய பேரு என் பிள்ளைன்னு சொல்லிக்க அருகதையே இல்லை. என் மருமகன் நான் சொல்ல மாட்டேன், என் கணவன் சொல்ல மாட்டேன், என் பிள்ளைன்னு சொல்ல மாட்டேன், என் மனைவின்னு சொல்ல மாட்டேன்னு சொல்லி நம்ம பேரை கூட உச்சரிப்பதற்கு அவமானப்படலாம். நம் அவ்வளவு தூரம் நம்ம புறக்கணித்து ஒதுக்கப்படலாம். நம்ம சொந்த பந்தங்களான அந்த அம்மாவா, ஐயோ அவங்க பேச்சையும் விடுங்க, அவங்களையெல்லாம் ஏன் கூப்பிட்டுட்டு புறக்கணிக்கலாம். இந்த வசனம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, சாமுவேல் கேட்கிறாரு ஈசாய் கிட்ட, உனக்கு இவ்வளவுதான் குமாரர்களா அப்படின்னு கேட்கும்போது அங்க ஈசாய் சொல்றாரு, இவங்க அல்லாம எனக்கு இன்னும் ஒருத்தனும் இருக்கிறான். 11ஆம் வசனம், உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியம் ஒண்ணு மறைந்திருக்கிறது. என்ன சத்தியம்? ஒரு அப்பா தன் பிள்ளையோட பேரை சொல்லல. ஒரு தீர்க்கதரிசி வந்து கேக்குற, உனக்கு இவ்வளவுதான் பிள்ளையா? இல்லங்க, எனக்கு 8ஆவதா ஒருத்தன் இருக்கா, அவன் பேர் தாவீது அப்படின்னு அவன் சொல்லல. இளைய ஒருத்தன் இருக்கா, அவன் எங்க இருக்கிறான்? ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். ஒரு பெத்த தகப்பன் தன் பிள்ளைக்கு கொடுக்கிற ஒரு பெயர் ஆடு மேய்க்கிறவன். ஆனா ஆண்டவர் ஆடு மேய்க்கிறவனாக அவனை பார்க்கவில்லை, அரசனாக அவர் பார்த்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் நானும் நம்ம குடும்பத்தினால புறக்கணிக்கப்பட்டவர்களா இருக்கலாம். நம்ம பேரை சொல்றோம், நம்ம குடும்பத்தோட பேரை சொல்றோம், அவமானப்படலாம். கவலைப்படாதீங்க, ஆண்டவர் அரசாளுகிற பிள்ளைகளாக நாம் அவருடைய பார்வையிலே நாம் இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆடுகள் பின்னாடி அவன் இருக்கிறான்னு சொன்ன உடனே தீர்க்கதரிசி சொல்றாரு, அவன் வர்ற வரைக்கும் நான் பந்தி இருக்க மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்றாரு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, அருமையான மகனே மகளே, நீ தேவனுடைய திட்டத்துல வந்து நிற்கும் வரைக்கும், நீ தேவனுடைய அழைப்பிலே வந்து நிற்கும் வரைக்கும், நீ தேவனுடைய சித்தத்தை செய்து முடிக்கும் வரைக்கும் அவர் அமர்ந்திருக்க மாட்டார். ஒருவேளை ஜெபித்த நம்ம ஒரு பாட்டிற்கு வேண்டும் போதெல்லாம் ஜெபத்திற்கு அவர் பதில் தருகிறார். வேண்டினோர் எல்லாம் விடை பெற்ற போதும் ஆவியானவர் அங்கேயே இருந்து கொண்டிருக்கிறார். அண்ணாள் சாமுவேலுக்காய் ஜெபித்தாள், அழுதாள், அழுதுட்டு அவன் நேரம் அவன் வீட்டுக்கு போயிட்டான். ஆனா ஆண்டவர் அமர்ந்திருக்கவில்லை. இன்னைக்கு நீங்கள் நானும் பிள்ளைகளுக்காக, கணவனுக்காக, மனைவிக்காக, குடும்பத்துக்காக, ஊழியத்துக்காக நம்ம அழுது கொண்டு ஆண்டவரிடத்துல ஜெபித்துட்டு நம்ம அந்த இடத்தை விட்டு கடந்து போயிடும். ஆனா நம்ம ஜெபித்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கும் வரைக்கும் ஆண்டவர் அமர்ந்திருக்க மாட்டார். நம்ம பிள்ளைங்களை, நம்முடைய வாழ்க்கைய அவர் நினைச்சிருக்க அந்த சர்க்கிள்ல கொண்டு வந்து நிறுத்தும் வரைக்கும் அவர் அமர்ந்திருக்க மாட்டார். நான் அவன் வர்ற வரைக்கும் பந்தி இருக்க மாட்டேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், மகனே மகளே, ஏன் திட்டத்துல நீ வந்து நிக்கிற வரைக்கும் நான் அமர்ந்திருக்க மாட்டேன். ஏன் திட்டத்துல உன் பிள்ளை வந்து நிக்கிற வரைக்கும் நான் அவனை விட மாட்டேன். எவ்வளவு தூரம் போறியோ போ, நான் எவ்வளவு தூரம் இழுக்க முடியுமோ நான் இழுத்துட்டு வர போறேன். ஆமென். ஹல்லேலூயா. அந்த தாவீது வர்ற வரைக்கும் தீர்க்கதரிசி சாப்பிடல, தீர்க்கதரிசி சாப்பிடாதெல்லாம் ஒருத்தரும் சாப்பிடல. நான் சொல்ற ஒரு நாள் வரப்போகுது, இந்த சாமுவேல், இந்த கெவின், இந்த ராஜகுமார், இந்த செந்தில்குமார், இந்த விமல்குமார், அப்புறம் இங்க இருக்கிற இந்த அம்மாமார் எல்லாரோட பேரும் போட்டுங்க, நீங்க வர்ற வரைக்கும் தீர்க்கதரிசிகள், இந்த தேசம், இந்த ஜனம், இந்த மக்கள் அவங்க புசிக்க மாட்டாங்க. அவன் வரணும், அவர் வாயில
அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர் வரணும், அவர்கிட்ட தேவட வார்த்தை இருக்கு, அந்த வார்த்தையை சொன்னாதான் நாங்க இந்த இடத்தை விட்டு கடந்து போவோம் என்று சொல்லக்கூடிய நாட்கள் வரப்போகிறது. எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கல்யாணத்துக்கு எத்தனை பேர் வந்திருந்தாலும் மாப்பிள்ளையும் பொண்ணும் முக்கியம். மாப்பிள்ளையும் பொண்ணு இல்லாம கல்யாணம் நடக்காது. அதே மாதிரிதான் ஆவியானவர் நீங்களும் நானும் இல்லாம அவருடைய சித்தமும் திட்டமும் நிறைவேறாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவன் நம்மளை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், மகனே மகளே, நீ எவ்வளவு தூரம் புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும் சரி, எவ்வளவு தூரம் ஐயோ இவனா நம்ம அந்த பக்கம் ஓடிடலாமா அப்படின்னு நினைச்சாலும் சரி, நீ வர்ற வரைக்கும் அவரும் அமர்ந்திருக்க மாட்டார், அவருடைய தீர்க்கதரிசிகளும் அமர்ந்திருக்க மாட்டார்கள், தேவ தூதர்களும் அமைதியா இருக்க மாட்டாங்க. அவருடைய திட்டம் நிறைவேறும் வரைக்கும் நோ. ஹல்லேலூயா. ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்க தாவீது வந்த உடனே தேவனுடைய வார்த்தை சாமுவேலுக்கு வருகிறது, நீ எழுந்திரு. ஒரு தீர்க்கதரிசி, ஒரு சாதாரண இளைய மகன், சொல்ல போனா தாவீதுக்கு அப்ப என்ன தெரியுங்களா வயசு? 15 இருந்து 16, 17 இதுதான் வயசு. இன்னைக்கு நமக்குள்ள எத்தனை பிள்ளைங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க? வாலிப பிள்ளைங்க. வெறும் 15, 16, 17 வயசு இருக்கிற ஒரு இளைய பையன் ஒருத்தன் வர்றான். ஆண்டவருடைய சத்தம் சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு, தான் முதல் பெயர்சபா வரைக்கும் தீர்க்கதரிசியா இருக்கிற ஒரு தீர்க்கதரிசிக்கு ஆண்டவருடைய வார்த்தை வருது. அவர் சொல்றாரு, நீ எழுந்திரு, arise, எந்திரி, anoint him, அபிஷேகம் பண்ணு. அந்த அபிஷேகமானது என்ன அபிஷேகம் தெரியுங்களா? ஒரு டிவைன் ராயல் அனாயிண்டிங். இன்னைக்கு ஆண்டவர் அன்னைக்கு தாவீது மேல வச்ச அதே அபிஷேகத்தை இன்னைக்கு வந்திருக்கிற உங்க மேல, என் மேல அவர் வச்சிருக்கிறாரு ஒரு அபிஷேகத்தை. அந்த அபிஷேகம் என்ன? ராயல் டிவைன் அனாயிண்டிங். சொல்லுங்க, ராயல் டிவைன் அனாயிண்டிங். ராயல்னா என்ன? ராஜரீகம். இரண்டாவது டிவைன், தெய்வீகமான அனாயிண்டிங், அபிஷேகம். ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசி, பெரிய தீர்க்கதரிசியை பார்த்து, நீ எந்திரி, தீர்க்கதரிசி நீ உட்கார்ந்திருக்காத, எந்திரி. ஏன்? நான் ஏற்படுத்தின ராஜா வரா. அந்த ராஜாவுக்கு அப்ப வயசு என்ன? 15 வயசு, 16 வயசு. ஆனா அவன் இன்னும் ராஜாவாகவே ஆகல. இன்னும் அவன் மேல அபிஷேகத்தையும் வைக்கல. இன்னும் அவன் ராஜாவாக பிரகடனப்படுத்தல. ஆனா ஆண்டவருடைய பார்வை எப்ப தாவீது மேல விழுந்ததோ, எப்ப ஆண்டவருடைய பார்வை ஆடுகள் பின்னாடி மேய்த்துட்டு இருந்த தாவீது மேல பார்வை விழுந்ததோ, அப்பவே அவன் ஆடு மேய்க்கிறவனாக அல்ல, அவன் அரசனாக தேவ பார்வையிலே காணப்பட்டான். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை ஆடுகளுக்கு பின்னாடி தெரிந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையா இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, this is not your waiting time, this is your training time. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இது waiting time நினைக்காத, இது training time. இது வனாந்திரம் நினைக்காத, இது ஆவியானவர் வழி நடத்துறாருன்னு நினை. ஹல்லேலூயா. எகிப்திலிருந்து செங்கடல் வழியா வரும்போது வனாந்திரம் தான், ஆனா வானாதி வானவர் ஆண்டவர் அவங்கள வழி நடத்திட்டு வந்தார். அதே மாதிரி ஆண்டவர் இன்னைக்கு சொன்னார், ஒருவேளை ஆடுகள் பின்னாடியே போற மாதிரி இருக்குதா? ஏன் தான் இங்க வந்தனோ, ஏன் தான் இந்த வேலையோ, ஏன் தான் இந்த குடும்பமோ, ஏன் தான் ஏன் தான் ஏன் தான்? This is not your waiting time, this is your training period. ஹல்லேலூயா. நீ ஆடு பின்னாடி மேய்த்துட்டு இருக்கும் போதே ஆண்டவர் ஆடுகளை மேய்க்கிறவனாக மாத்திரமல்ல, அவன் இந்த ஜனங்களை மேய்க்கிற ஒரு ராஜாவாக எப்படி தாவீதை பார்த்தாரோ, அதே மாதிரி இன்னைக்கு உங்களுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்க உங்களை என்னையும் அவர் ஒரு அபிஷேகத்தை வைத்து, ராஜரீக அபிஷேகத்தை வைத்து, ஒரு தெய்வீக அபிஷேகத்தை வைத்து அவர் நம்மை ராஜாக்களாக, ஆசாரியர்களாக, தேவனுடைய சொந்த ஜனமாக, பரிசுத்த ஜாதியாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், அழைத்திருக்கிறார். அவருடைய அழைத்த அழைப்பும் அவருடைய கிருபை வரங்களும் மாறாதவைகளே. ஆடு பின்னாடி மேய்த்துட்டு இருந்தவன் தான், அவன் வந்த உடனே யோசிச்சு பாருங்க, தாவீது ஆடு பின்னாடி மேய்ச்சிட்டு வர்றான், நல்ல குட் ஸ்மெல், பர்ஃபியூம் எல்லாம் அடிச்சுட்டு வந்திருப்பாரா? காடு மேட்ல எத்தனை வேர்வை நாத்தம் எனக்கு தெரியல, குளிச்சாரா குளிக்கலையா தெரியல. ஹல்லேலூயா. அப்படி வராரு ஒரு மனுஷன். அந்த மனுஷனை பார்த்து ஒரு பெரிய தீர்க்கதரிசி, நீ எந்திரின்னு சொல்றாரு ஆண்டவர். எந்திரிச்சாரு, தைல கொம்பை எடுத்தாரு, தைல கொம்பை உடைச்சாரு, தலை மேல ஊத்துனாரு, அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா. நீங்க எவ்வளவு நாட்டமான சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் சரி, எவ்வளவு
சொல்லுங்க, நாத்தாமான எவ்வளவு மோசமான சூழ்நிலையில் நீங்க இருந்தாலும் சரி, அவரோட அபிஷேக தைலம் உங்க மேல வந்துருச்சுன்னா, ஏன் அந்த அபிஷேக தைலம் உங்க மேல வர்றதுக்கு முன்னாடி ஆண்டோட பார்வை உங்க மேல வந்துட்டா போதும், நாற்றம் எல்லாம் அவர் கழுவி அவர் நற்கந்தமாக நம்மை அவர் மாற்றுகிறார். இந்த உலகத்துக்கு நற்கந்தமாக தேவன் நம்மை மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் ஒரு டேவிட். ஐ அம் a டேவிட். டேவிட் எங்க இருந்தா? ஆடு பின்னாடி இருந்தான். இப்ப அந்த டேவிட் என்னவா மாறிட்டாரு? அரசனா மாறிட்டாரு. இப்ப சொன்னீங்களே நான் டேவிட்னு, நான் ஒரு தாவீது. இவ்வளவு நாளா நீங்க எங்க இருந்தீங்க? யோசிங்க. இப்ப ஆண்டோட பார்வை உங்க மேல பட்டுருச்சு. இப்ப ஆண்டோட அபிஷேக தைலம் இன்னும் உங்க மேல ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. அந்த அபிஷேகம் பண்ணி அந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்ப உங்க நிலைமை எப்படி இருக்கணும், எப்படி இருக்க போகுது? கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் ராஜா, நான் ராஜாத்தி, நான் ராஜாத்தி. அது வெளிப்பட போகுது. இன்னும் கொஞ்ச நாள் அது வெளிப்பட போகுது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த காரியத்தை ஆண்டவர் சொல்லும் போதுதான் சொன்னாரு, சவுலுக்கு ஒரு பிசாசு, ஒரு பொல்லாத ஆவி வந்துருச்சு. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒன்ஸ் ஆண்டவர் உங்களை விட்டு விலகிட்டார்னா பொல்லாத ஆவி இன்னும் வந்துடும். ஒன்னா ரெண்டே ஆவிதான். ஒன்னா அசுத்த ஆவி, இன்னொன்னு ஆவியானவர். ஆவியானவர் இல்லைன்னா அங்க யார் வந்துருவா? அசுத்த ஆவி. இப்ப சவுல் ராஜாவா இருந்த ராஜா, அந்த ராஜாக்குள்ள இப்ப என்ன வந்துருச்சு? ஒரு பொல்லாத ஆவி வந்துருச்சு. அலக்கழிக்குது போட்டு, இங்கேயும் அங்கேயும் அலக்கழிக்குது. என்ன பண்றதுன்னு தெரியல. ராஜாக்கு கூட இருக்கிற ஊழியக்காரவங்க வந்து பதில் சொல்றாங்க. என்ன தெரியுமா பதில் சொல்றாங்க? ராஜாவே, ராஜாவே, உங்க அரண்மனையில நாங்க நிக்கிறோம். உங்களுக்கு ஒரு பொல்லாத ஆவி வருது, அதை நாங்கெல்லாம் பாக்குறோம். அந்த பொல்லாத ஆவி உங்களுக்குள்ள வரும்போது உங்களை கலங்கடிக்குது. அதனால ஒரு யோசனை சொல்லட்டுமா? என்னப்பா யோசனை? சொல்லுப்பா. சொல்றாரு, நல்ல சுரமண்டல வாசிக்கிற ஒருவனை கூப்பிடலாம். அவன் வந்து வாசிச்சான்னா போதும், உங்களுக்குள்ள இருக்கிற பொல்லாத ஆவி ஓடி போயிரு. நான் கூப்பிட்டுமா அப்படின்னு ஊழியக்காரர் கேட்கிறாரு. அந்த ஊழியக்காரர் சொன்ன சவுல் சொல்றா, சரிப்பா, நல்லா வாசிக்கிற ஒருவனை போய் என்ன பண்ணு, கூட்டிட்டு வா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, நீ ஆராதிக்கிறியா? என்னை துதிச்சு பாடுறியா? என் நாமத்தை நீ உயர்த்துறியா? உன்னைத்தான் தேடிட்டு இருக்கிறாங்க. பொல்லாத ஆவிகளை விரட்ட உன்னையும் என்னை தான். ஆராதனையில தேறினவர்களா இருக்கணும். எப்படி இருக்கணும் சொல்லுங்க? ஆராதனையில நம்ம ஒவ்வொருவரும் தேறினவர்களா இருக்கணும். ஃபாதர் பெர்க்மன்ஸ், ஐயோ என் பாட்டு கழுத பாட்டுன்னு சொல்லிட்டாங்களேன்னு அவர் சோர்ந்து போய் உட்கார்ந்து இருந்தா, இன்னைக்கு இவ்வளவு அபிஷேகம் நிறைந்த பாடல்களை எழுத முடியுமா? முடியாது. நீங்களும் நானும் சோர்ந்து போயிட வேண்டாம். நமக்கு என்ன பாட்டு தெரியுதோ, என்ன பாட வருதோ, இந்த பிள்ளைங்கெல்லாம் பாட்டு பாடும்போது நான் சொல்லுவேன், நீங்க பாடும்போதுதான் ஓ இந்த லைன் பாடிட்டு இருக்காங்களா, அப்ப அடுத்து இந்த லைன் வருமா, அப்ப அடுத்த லைனுக்கு போலாங்கிறது தோணும். நீங்க பாடினாதானே என்ன பாடுறேன்னு தெரியும். எங்க கூட பாடினாதானே என்ன பாடுறேன்னு தெரியும். நானே சொல்றேன், செகண்ட் தேர்ட். ஏன் நீங்க எங்க கூட கனெக்ஷன்ல இல்ல? சொல்லுங்க. சர்ச்சுக்குள்ள வந்தாலும் ஆண்டவரோட கனெக்ட் ஆயிருக்கணும். சும்மா வந்து உட்கார்ந்துட்டு போறதுனால ஒண்ணும் நடக்காது. ஹல்லேலூயா. சும்மா ஏதோ வரணும், வரணும் போகணும் அப்படிங்கிறதுனால நீங்க வந்து உட்கார்ந்துருந்தீங்கன்னா ஒண்ணும் நடக்காது. ஆனா இங்க வரும்போதே, ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னத்துல நான் வரேன், ஆண்டவரே இன்னும் நான் துதித்து பாடணும்ப்பா, உங்களை துதித்து நான் ஆராதிக்கணும்ப்பா, விடுதலையோடு இந்த இடத்த விட்டு நான் போகணும், உங்களுடைய வார்த்தைகள் என்னை உருவாக்கட்டும் நீங்க சொல்லி பாருங்க. நிச்சயம் அந்த வார்த்தைகள், அந்த பாட்டு, அதனாலதான் இங்க நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? தாவீது சுரமண்டலத்தை எடுத்து வாசிக்கணுமாமா. அவன் வாசிக்கும் போது சவுல் ராஜாக்குள்ள இருந்த பொல்லாத ஆவி போகுதான். இன்னைக்கு நான் சொல்றேன், ஆராதனை நேரத்துல பொல்லாத ஆவி விலகி போகும். நீங்க ஒரு ரூம்ல உட்காந்து பாட்டு பாடிட்டு இருப்பீங்க, பக்கத்து ரூம்ல பிசாசு அலறி அடிச்சுட்டு ஓடும். நீங்க துதித்து பாட 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 உங்க கண்ணுக்கு அந்த ஆவி தெரியாது. ஆனா உங்களை வஞ்சிக்க வர, பாஸ்டர் சொன்னார்ல, வஞ்சிக்கிற ஆவிகள் உங்களை விட்டு தூர ஓடி போகும். நீங்க ஆராதிக்க 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 பொல்லாத ஆவிகள் நம்மை விட்டு விலகி ஓடும். ஆமென், ஹல்லேலூயா. அதனால தயவு செய்து பாட மறக்காதீங்க, துதிக்க மறக்காதீங்க. நான் வேதத்துல நிறைய காரியங்களை நான் பார்த்தேன். இந்த ஒரு காரியத்தை நான் சொல்றேன், நல்லா கேளுங்க. கிண்ணறக்காரர்களுக்கு இவன் தான் தகப்பன் அப்படின்னு ஒரு வசனம் வருது. தப்பு. கிண்ணறக்காரர்களுக்கெல்லாம் இவன் தான் தகப்பன். ஆதியாகமம் எடுங்க, 4ஆம் அதிகாரத்தை எடுங்க. அல்லேலூயா. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துட்டீங்களா? 21ஆம் வசனத்தை வாசிங்க.
அவன் சகோதரனுடைய பேர் யூபால். அவன் கிண்ணறக்காரர் நாகசுரக்காரர் யாவருக்கும் தகப்பனானான். இங்க பாத்தீங்கன்னா யாரு மெய்ப்பனுக்கு தகப்பன், யார் ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு வராரு. அப்ப சொல்றாரு நாதசுரம் மியூசிக் வாசிக்கிறவங்களுக்கெல்லாம் யாரு தான் தகப்பன்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யூபால். யூபால். இப்ப தெரிஞ்சுக்கோங்க, கிண்ணறக்காரர் நாதசுரம் எல்லாம் வாசிக்கிறாங்களா, அவங்களுக்கெல்லாம் அப்பா யாருங்க? யூபால். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, யூ பாலகனே, யூ பாலகனே, நீதான்டா என் ஆராதனைக்கு தகுதியானவன், ஏற்றவன். இன்னைக்கு உங்களை என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ யாரும் சொல்லாதவங்க, அந்த 1000 ரூபாய் கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இனிமேல் யாராவது கேட்டாங்கன்னா இந்த கிண்ணறக்காரர் நாதசுரக்காரர் அவங்களுக்கெல்லாம் தகப்பன் யாரு? யூபால். அதே மாதிரி பழைய பாட்டுல பாத்தீங்கன்னா இந்த சபை ஆரம்பிக்கும் போதும், சாலமோன் தேவாலயத்தை கட்டும் போதும், இல்ல யாத்ராகமத்துல ஜனங்கள் வந்த போதும் நிறைய பாட்டு பாடி துதித்து பாடினாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், ஒரு சில காரியங்களை நான் சொல்றேன், நீங்க நல்லா கேட்டுக்கோங்க. பழைய பாட்டுல அநேக இடத்துல துதித்து பாடி இருக்கிறாங்க. சொல்லுங்க, ஆசாப். சொல்லுங்க, ஆசாப், ஏமான், எதுதூன். சொல்லுங்க, ஆசாப், ஏமான், எதுதூன். ஃபர்ஸ்ட் யாரு? ரெண்டாவது ஏமான், மூணாவது எதுதூன். இவங்க 3 பேரும் பயங்கரமான ஆராதனை வீரர்கள். நமக்கு தெரிஞ்ச ஆராதனைனா நமக்கு தெரிஞ்சது யாரு தான்? தாவீது தான். தாவீதுக்கு அப்புறம் யாரையுமே நமக்கு தெரியாது. லேடிஸ்ல யாரு ஆராதிச்சிருக்கிறா? மிரியாம். மிரியாம மட்டும்தான் தெரியும். வேற யார் ஆராதிச்சிருக்கான்னு கேட்டா தெரியாது. அண்ணால் துதித்து பாடினார்கள். சபையில வெரி குட். புதிய ஏற்பாட்டுல வருவாங்க அண்ணால். அண்ணால் துதித்து பாடினாங்க பழைய ஏற்பாட்டுல. வேற யாரு? ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு பேரை சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரு பேரை கத்துங்க, எப்தாவின் மகள். சொல்லுங்க, யாருங்க? எப்தாக்கு ஒரு மகள் இருந்தா. எப்தா வந்து ஒரு ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, இந்த யுத்தத்துல போய் நான் ஜெயிச்சுட்டு நான் வீட்டுக்கு போகும்போது என் வீட்டுல வாசப்படியில எது வருதோ, முதல்ல எது வருதோ அதை நான் உங்களுக்கு சர்வாங்க தகன பலியா நான் கொடுப்பேன்னு சொன்னார். அதே மாதிரி எப்தா போர்ல ஜெயிச்சிட்டார். வீட்டுக்கு எப்ப வீட்டுக்கு வராரு, வீட்டுக்கு வரும்போது ஜெயித்தா. அப்ப யாரு? எங்க அப்பா ஜெயிச்சிட்டாரு, எங்க அப்பா யுத்தத்துல ஜெயிச்சிட்டாரு, எங்க அப்பா ஜெயம் எடுத்தாருன்னு சொல்லி அன்பு மகள் எப்தாவோட மகள், நல்லா பாருங்க, வீணைய சுரமண்டலத்தை வாசிட்டு டான்ஸ் ஆடிட்டே வந்தாலாம். அவ சின்ன பிள்ளைன்னு சொல்லி இருக்குது. அந்த எப்தா சுரமண்டலம் வாசிச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு வாசல் கிட்ட வந்து எப்தா பார்த்தோன்னே ஒரே ஷாக்கு. ஏன்? அவர் என்ன பொருத்தனை பண்ணார் ஆண்டர்கிட்ட? எது முன்னாடி வருதோ அதை நான் என்ன பண்ற, பலியிடுறேன். இப்ப யார் முன்னாடி வந்துட்டா? எப்தாக்கு பாவம் ஒரே ஒரு பொண்ணு தான், பையனே கிடையாது, ஒரே ஒரு பொண்ணு தான். அந்த பொண்ணு வந்தோன்னா உட்காந்து அழுன்னு அழுகிறாரு. ஆனா எப்தாவோட மகள் சொன்னா, அப்பா நீங்க ஏன்ப்பா அழுகுறீங்க? நீ அங்க ஆண்டவருக்கு தானே தகன பலி கொடுக்குறேன், நீங்க என்னத்தானே பலியிடுறேன்னு சொல்றீங்க? எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, நான் போய் ஸ்திரீகளோட ஒரு 3 நாள் துக்கம் கொண்டாடிட்டு வந்துடுறேன், அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, என்ன பலி செலுத்துங்கன்னு சொன்னாங்க. பலி ஆண்டவர் அந்த பலியை காட்டிலும் உதடுகளின் பலியாகிய ஸ்தோத்திர பலிய அவர் அதிகமாய் பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆசாப், ஏமான், எதுதூன். இனிமேல் தாவீதை மட்டும் சொல்லாதீங்க, இவங்க 3 பேர்த்தையும் சேர்த்துக்குங்க. இவங்கெல்லாம் சங்கீத புஸ்தகத்துல வருவாங்க. ஹல்லேலூயா. நிறைய சொல்ல எனக்கு ஆசை. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 4000 பேர் துதிப்பாட்டு பாடுவாங்கன்னா எனக்கு நிறைய சந்தேகம் வரும். நிறைய சர்ச்சஸ்ல பாத்தீங்கன்னு வைங்களேன், நிறைய சர்ச்சில் பாத்தீங்கன்னு வைங்களேன், ஒரு 30-40 பேர் நின்று கொயர்ல நிப்பாங்க. பாத்துருக்கீங்களா? எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பாடுவாங்க. இந்த ஆர்சி சர்ச்சஸ் எல்லாம் போயிட்டீங்கன்னா அதே வயலின் பாடுறதுக்கு ஒரு 50 பேர் இருப்பாங்க, கொயர் பாடுறதுக்கு ஒரு 50 பேர் நிற்பாங்க. இவங்கெல்லாம் எதுக்குதான் இப்படி நிக்கிறாங்க நானே நிறைய நேரத்துல யோசிச்சிருக்கேன். ஆனா பைபிள்ல பாத்தீங்கன்னா 4000 பேர் துதித்து பாடினாங்கன்னா எத்தனை பேருங்க? இந்த 4000 பேர் துதித்து பாடும்போது ஜனங்கள் எல்லாம் கீழே சாஷ்டாங்கமா விழுந்து பணிந்து கொள்ளுவாங்களா? ராஜா முகம் தரையில படுற மாதிரி விழுந்து பணிந்து கொள்ளுவாராம். ஜனங்கள் எல்லாம் ராஜாவே தலை குனிஞ்சு வணங்குறாருன்னு சொல்லி ஜனங்கள் சாஷ்டாங்கமா விழுந்து தேவனை பணிந்து கொள்ளுவாங்களா? இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி ஆராதிக்கிறோம்? நிறைய பேரு ஆராதனையா, அது ஒரு 1 மணி நேரம் போகும் சர்ச்சில், ஆராதனை முடியட்டும், ஆண்டோட வார்த்தைக்கு நான் போய்க்கிறேன்.
அலட்சியம். அலட்சியம். ஆராதனை பாட்டு பாடுறாங்க, இப்படி கட்டி பாடினா போதும். பாட்டு தானே பாடுறாங்க, எனக்காய் ஜீவன், இப்படி பாடுறாங்க. பாட்டு தானே பாடுறாங்க, வேடிக்கை. அவங்க எப்படி பாடுறாங்க, இவங்க எப்படி பாடுறாங்க, இவங்க என்ன பாடுறாங்க. இன்னும் ஒரு சிலர் ஆராதனை பாட்டு தானே, வா வெளியே போயிடலாம். இந்த பசங்க அடிக்கடி வெளியே போவாங்க வருவாங்க, பாட்டு தானே பாடிட்டு இருக்கிறாங்க, நான் என்ன மெசேஜ் டைம்ல எழுந்து போனோம். அதுக்கு அவங்க சொல்ற பதில், மெசேஜ்னா வீடியோ வச்சிருப்பீங்க, கேமரா வச்சிருப்பீங்க, நடந்து போனா டிஸ்டர்ப் ஆகும். ஆராதனை பாட்டு தானே, நாங்க எந்திரிச்சு வெளியே போறதுனால என்ன, அது ஒரு பெரிய தப்பா குத்தமா பசங்க கேட்பாங்க. நான் சொல்றேன், ஆராதிக்கும் போது நாம் யாரை ஆராதிக்கிறோம், ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இங்க யார் இருக்கிறா, ஆண்டவர் வானாதி வானங்களை படைத்த தெய்வாதி தெய்வன் இங்க பிரசன்னமா இருக்கிறார். அவர் இங்க இருக்கும்போது நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கும் போது இடையில இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் பண்ணலாமா, இடையில கரங்களை கட்டி ஆராதிக்காம எங்கோ ஒரு ஞாபகத்துல நம்ம வச்சுட்டு இருக்கலாமா. நான் சொல்றேன், நல்லா கேட்டுங்க, பிரசங்கம் அது நமக்கு வருகிறது, ஆராதனை அது தேவனுக்கு எடுக்கப்படுகிறது. ஆராதனையில அவர் வந்து இறங்கி விடுகிறார், நம்ம ஆராதிக்கும் போது அவரே வந்து இறங்கி விடுகிறார். அந்த ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம வசனத்தை மட்டும் நம்ம கேட்டா போதும் தயவு செய்து நினைக்காதீங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல பலி செலுத்தினாங்க. வசனம் சொல்லுகிறது, ஒரு பக்கம் ஆசாரியர்கள் 600 காளை, 1000 காளை, 1000 மாடுகளை, ஒரு ஆடு பலி செலுத்துறதுக்கு தோள்பட்ட வலிக்குதுங்க. 1000 மாடு, 1000 காளையை ஒரு பக்கம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்களா, வெட்டி 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 தோலுரிச்சு, வெட்டி தோலுரிச்சு, வெட்டி தோலுரிச்சு, ஒரு 1000 காளைகளை ஒரு பக்கம் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் இந்த 4000 பேர் என்ன தெரியுமா பண்ணிருப்பாங்க, துதித்து 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 பாடிட்டு இருப்பாங்க. இன்னும் ஒரு பக்கத்துல ஒரு கூட்ட ஜனங்கள் நின்று சுரமண்டலத்தை வாச்சிட்டு இருப்பாங்க, கைத்தாளத்தை போடுவாங்க. சரி, இப்ப நான் உங்களை கேட்கிறேன், எத்தனை இசைக்கருவிகள் உங்களுக்கு தெரியும் பைபிள்ல? சொல்லுங்க பார்க்கலாம், எத்தனை இசைக்கருவிகள் உங்களுக்கு தெரியும்? ஒரு 5 ஒரு 6 சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. பூரிகை, பஞ்சலோக தாளங்கள், அதாவது 5 வகையான தாளங்கள். நமக்கு தெரிஞ்சு கைத்தாளம் மட்டும்தான். ஆனா எத்தனை தாளம் இருக்குதா, பஞ்சலோக தாளங்கள். ஐ திங்க் 5 தாளங்களுக்கு மேல இருக்கான். 5 உலோகத்தினால செய்த தாளங்கள், டிஃப்ரெண்டான தாளங்கள். தம்புரு, வீணை, சுரமண்டலம், நாதஸ்வரம், குழல், யாழ், தேங்குழல், மத்தளம், மேளம், கிண்ணறம். யோசிச்சு பாருங்க, இத்தனை இசைக்கருவிகளை வச்சு அன்னைக்கு ஒரு பக்கம் வாசிச்சுட்டு இருந்தாங்க, ஒரு பக்கம் பலி செலுத்திட்டு இருந்தாங்க, இன்னும் ஒரு பக்கம் ஜனங்கள் கீழே விழுந்து சாஷ்டாங்கமா விழுந்து ஆண்டவரை பணிந்து கொண்டு துதித்து பாடிட்டு இருந்தாங்களா. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை எப்படி ஆராதித்து கொண்டிருக்கிறோம்? ஏதோ ஒரு பாட்டு 2 பாட்டு போதும் இல்ல, ஆவியிலே நாம் பாட பழகி கொள்ள வேண்டும். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்துல நீங்க எடுத்து வாசிச்சீங்க, வசனம் சொல்லுகிறது, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு தேவனை நம்ம ஆராதித்து பாட வேண்டும். தேவ பக்தியிலே நாம் வளர வேண்டும். ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் நாம் பாட வேண்டும். இன்னைக்கு நாம் செய்கிற ஆராதனை எப்படி இருக்கிறது? ஆராதனை வீரன் என்று சொல்லிக் கொள்ளுகிற நாம் மனுஷர்களை பிரியப்படுத்துகிற ஆராதனை செய்கிறோமா, இல்லை தேவாதி தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு ஆராதனை செய்கிறோமா? தாவீது ஒரு ஆராதனை வீரனாக இருந்தான். அந்த தாவீதை குறித்து தான் ஒரு சாதாரண ஒரு வேலைக்காரன் சவுல் கிட்ட சொல்லும்போது சொன்னார். எத்தனை காரியத்தை சொன்னார் தெரியுங்களா? நம்பர் 1, அப்படி சுரமண்டலம் வாசிக்கிற ஒரு ஈசாயோடைய பையனை எனக்கு தெரியும், அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கிறான். அவனுக்கு இருந்த குவாலிஃபிகேஷன், ஒரு ஆராதனை வீரனுக்கு இருந்த ஒரு குவாலிஃபிகேஷனை ஒரு சாதாரண வேலைக்காரன் பார்த்திருக்கிறான். 1, அவன் சொல்றாரு, என்ன சொல்றாரு அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். நம்பர் 1, அவன் வாசிப்பதில் தேறினவன். சொல்லுங்க, எது வாசிப்பதில்ல? பக்கம் எண் 361. வாசிப்பதில் அதான் மியூசிக் வாசிக்கிறதுல அவன் தேறினவன். 2வது, அவன் பராக்கிரமசாலி. 3வது, யுத்த வீரன். 4வது, காரிய சமர்த்தன். 5வது, சௌந்தரியம் உள்ளவன். 6வது, இங்கிலீஷ்ல வாசிங்க.
Then one of the servants answered and said, Look, I have seen a son of Jesse the Bethlehemite, who is skillful in playing. Number 1, skillful in playing. A mighty man of valor. A mighty man of valor. A man of war. A man of war. A prudent in speech. He is prudent in speech. And a handsome man. Handsome man. And the Lord is with him. And the Lord is with him. 6 காரியங்களை ஒரு வேலைக்காரன் சார். ஒரு கரங்களை தட்டலாமா? எப்ப இன்னைக்கு சர்ச்சுக்கு போனீங்களே, சபைக்கு போனீங்களே, என்னப்பா மெசேஜ்? 1 சாமுவேல் 16:18. அது ஒரு வேலைக்காரன் சொல்றான், ராஜா சொல்லல. ராஜா அரண்மனையில் இருக்கிற ஒரு வேலைக்காரன். இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து ஜனங்கள் சொல்லணும், இவன் சும்மா சும்மா பைபிளை தூக்கி சர்ச்சுக்கு போயிடுறான், சும்மா சும்மா சண்டே கிளாஸ் கிளம்பி போயிடுறான் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அவன் சண்டே கிளாஸ் போனாலும் அவன் சர்ச்சுக்கு போனாலும் அவன் யார் தெரியுமா? நம்பர் 1, he is a skillful player. அவன் துதி பாடுறதுல பயங்கர வீரன். 2வது, a mighty man of valor. அவன் ஒரு பராக்கிரமசாலி. 3வது, he is a man of war. அவன் ஒரு யுத்த வீரன். 4வது, a prudent speech. அவன் காரிய சித்தி உள்ளவன். 5வது, அவன் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பான், ரொம்ப அழகா இருப்பான். 6வது, கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். இந்த குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட என்கிட்ட இருக்கணும். இன்னைக்கு தேவன் எதிர்பார்க்கிற, தேவன் கொடுக்கிற ஒரு செய்தி நம்ம சபைக்கு இதுதான். ஒரு அலையில சொல்றீங்களா? சும்மா எனக்கு மியூசிக் போட தெரியும், நானும் தான் போடுவேன், நானும் தான் ட்ரம்ஸ் வாசிப்பேன், நானும் தான் கீபோர்ட் போடுவேன், நானும் தான் பாட்டு பாடுவேன். இல்ல, ஸ்கில்ஃபுல் பிளேயர், வாசிப்பதில் தேறினவனா இருக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன பார்த்து, என்ன சிஸ்டர் எப்ப பாரு பைபிள் வசனத்தை நீங்களே எடுத்து வாசிக்கிறீங்க, யாருக்குமே விட்டு தர மாட்டேங்கிறீங்க. வார்த்தை விட்டு தர மாட்டேன். ஆண்டவர் எனக்கு ஒரு தாளந்தை கொடுத்துருக்கிறாரு, எல்லாத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எடுத்து வாசிச்சிருவேன். எல்லா பாஸ்டர்ஸும் கேட்பாங்க, சிஸ்டர் உங்களை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, நீங்க வாசிக்கும் போது எனக்குள்ள ஒரு உற்சாகம் வருது, எனக்கும் பைபிள் வாசிக்கணும்னு ஆசை வருது. பாஸ்டர் சொல்றாரு, இன்னைக்கு உங்களை பார்த்து ஜனங்கள் சொல்லணும், அம்மா நீங்க பாடுறத பார்த்து எனக்கும் பாடணும்னு ஆசையா இருக்குது, சொல்லணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பிரதர் உங்களை பார்த்தாவே ஒரு சந்தோஷமா இருக்கு, உங்களை பார்த்தா எனக்கும் சந்தோஷமா இருக்குன்னு ஆசையா இருக்குது, சொல்ல வேண்டும். சண்டே கிளாஸ் போயிடுறோம் அப்படி சொல்லக்கூடாது. இவன் சண்டே கிளாஸ் போறதுனாலதான் பயங்கரமா நல்ல பாட்டெல்லாம் கத்துக்குறான், நல்ல ஒழுக்கத்துல வளர்றான், சொல்ல வேண்டும். 2வது, ஆடு பின்னாடி மேய்ச்சிட்டு இருந்தவன் தான், அவன் வெறும் சுரமண்டலத்தை மட்டும் நல்லா வாசிக்கல. 2வது, பராக்கிரமசாலி. ஏன் தாவீது ஒரு முறை ஆட்டுக்குட்டி எது பிடிக்க வந்தது? சிங்கம் வந்துச்சு, இன்னொரு தடவை என்ன வந்துச்சு? கரடி வந்துச்சு, இன்னொரு தடவை ஓனாய் வந்துச்சு. ஆடு பின்னாடி மேய்க்கிற பராக்கிரமசாலியா இருந்ததுனால ஆட்டுக்குட்டிகளை சிங்கத்தின் வாய்க்கும் கரடிகளின் வாய்க்கும் ஓநாய்களின் வாய்க்கும் தப்புவித்த அந்த தாவீதுக்குள்ள இருந்த அதே குவாலிஃபிகேஷன், ஆராதனை வீரனுக்குள்ள இருந்த குவாலிஃபிகேஷன் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்க வேண்டும். நான் வெறும் பாட்டு பாடுகிறவர்களாக மாத்திரமல்ல, சொல்லுங்க, நான் ஒரு பராக்கிரமசாலி, நான் ஒரு தேவனுக்கு பராக்கிரமசாலி, a man of war, யுத்த வீரன். கோலியாத் வந்து நின்னா யுத்தத்துல, அவனுக்கு பழக்கமே இல்லை. யாருக்கு? தாவீதுக்கு பழக்கமே இல்லைங்க. ஆனாலும் நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வருகிறேன். அவன் பட்டயத்தோடு வந்தான், இவன் வெறும் கல்லோடு போனான். அந்த கல்லில தேவனுடைய நாமம் இருந்தது. அவர் யெகோவா நிசியா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வெற்றி சிறந்தவராய் இருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு யுத்த வீராங்கனையா இருக்கணும்.